எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, உதயநிதி அவர்களுடைய சொத்து கணக்கை கொடுத்தாங்க. பார்த்தா உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொத்து கணக்கு கொடுத்தாருல, உண்மையிலேயே அது உண்மையான கணக்கா? ஊரடிச்சு உலையில் போட்ட மாதிரி இத்தனை ஆயிரம் கோடி பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோதான் பணம் இருக்குதுன்னு சொல்லி கணக்கு காட்டினா, இதுலேயே அவங்களுடைய முதல் தோல்வி உறுதியாயிருச்சு. இப்போ விஜய் அவர்கள் 400 கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கு காட்டியிருக்காங்க. எப்படி விஜய் மட்டும் அவரை கணக்கு காட்டினார் சொல்லுங்கள்? அப்போ மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கிட்ட காரு கூட இல்லையா? சொந்த காரு கூட இல்லையா? இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம எந்த பொய் வேணாலும் போய் பேசலாம், என்ன உருட்டு வேணாலும் உருட்டலாம். விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் உருட்டுன்னு உருட்டுவாங்க. ஆனால் எப்பேற்பட்ட உருட்டு உருட்டினாலுமே மக்கள் நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க இல்லையா? ஆனால் இது முற்றிலும் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுக தெரிஞ்சுக்குவாங்க. 2021 எப்படியோ மக்களை ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க. ஏன் மக்களை ஏமாத்துறாங்க? எதனால் திரு ஸ்டாலின் ஐயா சொன்னதை மக்கள் நம்பினாங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷமாக, அதாவது 2011 2021 வரைக்குமே திமுக ஆட்சியில் இல்லை. அதுக்கிடையில் ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க, மிகப்பெரிய ஆளுமை இறந்தாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி ஐயா இறந்தாங்க. இந்த 2 தலைவருக்கு அப்புறமா வேறு யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. அதே மாதிரி 10 வருஷமாக ஆட்சி சரியில்லை. ஜெயலலிதா அம்மா இறந்த ஒருபாடு அதிமுக காரங்க எல்லாமே தன்னுடைய பதவியையும் பணத்தையும் காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்க. ஊரே பார்த்துச்சு, நாடே பார்த்துச்சு, இவங்களுடைய நாடகத்தை எல்லாமே நாடே பார்த்துச்சு. அதனால் அதிமுக மேலே விரக்தியான ஒருபாடு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, 2021 ஸ்டாலின் ஐயா இனிமேலாவது திருந்தி நல்லது பண்ணுவாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் ஐயாவை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் திரும்பவும் இந்த அப்பாவி மக்களுக்கு, பாமர மக்களுக்கு திரும்பவும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் திரு ஸ்டாலின் ஐயா கொடுத்தாங்க. எவ்வளோ விளம்பரங்கள் பார்க்குற ஒரு யூடியூப் சேனல் ஆன் பண்ணுன்னா ஸ்டாலின் ஐயா பற்றி தான் என்னமோ இப்போ அருமை பெருமைகள்லாம் வரும். அப்போ மக்களை ஏமாற்றி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு அரசுனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ஒரு கஞ்சா உள்ளே வருது, தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வருது, கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியாதா? எந்த எல்லையில் உள்ளே வருதுங்கிறதையா ஒரு தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? ஏன்னா நம்ம என்ன ஒரு 50-60 வருஷம் காலத்துக்கு முன்னாடியே இருக்கிறோம். இப்போ தான் டெக்னாலஜிஸ் எவ்வளோ வளர்ந்துருச்சு. திரு ஸ்டாலின் ஐயா அவங்க நினச்சா கட்டுப்படுத்த முடியாதா? எவ்வளோ இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. இந்த மதுவை குடிச்சு போட்டு எத்தனை ஜென்ஸு கேட்குறாங்க, எத்தனை லேடிஸ் பார்த்திங்கன்னா தாலி அறுத்துட்டு விதவையாக இருக்காங்க. அதனால் மக்களே, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடத்தை திமுகவுக்கு தமிழ் மக்கள் கொடுத்தே ஆகணும்.